तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த ஸ்லோகாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது அழிவில்லாத புருஷோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் அவன் மீது அன்பு நிறைந்து பக்தியோடு தினந்தோறும் பூஜை செய்து தியானித்து புகழ்ந்து பாடி வணங்கி நமஸ்காரம் செய்கிற பக்தன் யார், இந்த மாதிரியெல்லாம் அவனேதான், ஒரே புருஷோத்தமன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவனை மட்டுமே பக்தியோடு தினமும் பூஜை செய்து தியானம் பண்ணி யார் புகழ்ந்து பாடி நமஸ்காரம் செய்கிறாளோ அவளுடைய நியாயமான ஆசைகளை பகவான் விஷ்ணு நிச்சயமாக அருள் பாவிப்பார். பக்தியோடு நித்தியமாக தினம் தியானம், ஸ்துதி, ஆராதனை எல்லாம் விஷ்ணு பகவான் எந்த பக்தர்கள் நியாயமான விருப்பங்கள் இருக்கோ இதெல்லாம் செஞ்ச பக்தர்கள் இருக்கா இல்லையா, அவளுடைய நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றுவா அப்படின்றது சொல்லியிருக்கா. சரணாகதி தத்துவம் இது. சரணாகதி அப்படின்றது ஒரே பகவான், பதிவிரதை பக்தி, ஒரே பகவான் தான். என்ன ஆனாலும் அவன் தான், கட்டியமாக அவன் திருவடியை பிடிச்சிக்கணும். அவனையே நம்ம தினமும் அவனை தான் இது பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு அந்த சரணாகதி தத்துவத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கா. நாளைக்கு அடுத்த ஸ்லோகாவோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி ஞானேஸ்வர மகாராஜ் கி ஜெய். ஜகத்